காலைச்சக்கரம் 2 நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. நிகழ்ச்சியை துவக்கி வைத்து வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் சயின்ஸ் சிட்டி சங்கத்தின் தலைவர் குமரேசன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி தலைவரே. அனைவருக்கும் ஆரோக்கிய காலை வணக்கம். ரோட்டரி மாவட்டம் 2989 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி சிறிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் சயின்ஸ் சிட்டி வழங்கும் காலச்சக்கரம் 2.0 இயற்கையின் வாழ்வியல் முறை உன்னுடன் விண்ணுடன். இந்த அற்புத நிகழ்வுக்கு நம்முடன் இணைந்துள்ள ஜோன் 31 உதவியாளர் ரொட்டேரியன் சம்பத் அவர்களையும், ஜோன் 16 உதவியாளர் ரொட்டேரியன் ரூபி பி பாஸ்கர் அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் சயின்ஸ் சிட்டி செயலாளர் ரொட்டேரியன் பி சிவசங்கர் அவர்களையும், காலச்சக்கரம் திட்டத்தின் தலைவர் ரொட்டேரியன் ஆர் குணபாலன் ஐயா அவர்களையும், மூணாவது நாளாக நம்முடன் இணைத்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ரோட்டரி கிளப் ஆஃப் வீராணம் லேக் சிட்டியின் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ஜி அந்தோனி சுவாமி அவர்களையும், செயலாளர் ரொட்டேரியன் கமலக்கண்ணன் அவர்களையும், ஆசனங்களை எளிமையாகவும் சிறப்பாகவும் பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்ற நமது ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களையும், இந்த சிறப்பு அழைப்பாளராக வரவேற்கின்ற இறைமார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களையும், மேலும் குழுவில் பயணித்து வரும் அனைத்து நல்ல நல்ல உள்ளங்களையும் வருக என வரவேற்று தொடர்ந்து திட்டத்தில் நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. தலைவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சி அடுத்த நிகழ்வாக ரோட்டரி வணக்கம் வாசித்து வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரி ரவி சுந்தர் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்து தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்கிலிருந்து அகத்துறை வைத்து நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்துக் கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், இடம், சமயம், தேசம் என்ற தடைகளை களையவும், பாடுபாடு நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழில் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புறவுடன் தோழமையுடன் வாழ்ந்திட உன் புனிதமான திருவுருளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளர் நீயே என்று போதிட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரோட்டர்களாகிய எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. ரோட்டரி வணக்கம் சங்கத்தில் செயலாளர் ரவி சுந்தர் அவர்களுக்கு நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ இன்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பன்னெழுத்தும் நீ. மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பன்னெழுத்தும் நீ. கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னும் மாறு அருளிடாய். கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னும் மாறு அருளிடாய். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக சூரிய வணக்கம் மற்றும் மூச்சு பயிற்சிகள், தியான பயிற்சிகள், முத்திர பயிற்சிகள். இப்பொழுது சூரிய வணக்கம்
சூரிய வணக்கம் 12 நிலைகள் இருக்கு. தயார் நிலை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. வலது கால் பாதம் இரு கைகளுக்கு நடுவாக இருக்கட்டும். இடது கால் நல்லா பின்னாடி நிறுத்தி வச்சுக்கோங்க. 10, 11, 12. ஒரு ஆழமான மூச்சு. மறுபடியும் ஒரு ஆழமான மூச்சு. சூரிய வணக்கத்தின் நன்மைகள்: கண் பார்வைத்திறன் அதிகரிக்கும், நரம்பு மண்டலம் பலமடையும், வாதம் சம்பந்தமான தொந்தரவுகள் சரியாகும், இதயம் சம்பந்தமான தொந்தரவுகள் சரியாகும், அனைத்து உறுப்புகளுக்கும் ரத்தோட்டம் சீராக போய்விடும். அடுத்ததாக அமர்ந்த நிலை இக்கட்டாசனம். முட்டி நல்லா சேர்த்து வச்சுக்கிறோம், கைகளை கோர்த்துக்கிறோம், கீழே பார்க்கிறோம், மேல பார்க்கிறோம், வலதுபுறம், இடதுபுறம். அடுத்ததாக மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சிக்கு அப்புறம் நாம இரு கைகளையும் சின்முத்திர வச்சுக்கிறோம். கபாலபதி. வயிறு நல்லா சுருங்கி வெளியேட்டும். நல்லா மூக்கு வழியா மூச்சு காத்த வெளியேற்றுறோம். வயிறு நன்றாக சுருங்கி விடும். 1. தொடர்ந்து அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஓய்வு. அப்படியே மூச்சுக்கு அதே கவனிச்சுட்டே இருக்கிறோம். மறுபடியும் கபாலபதி நாம் செய்கிறோம்.
ஓய்வு, மூச்சுக்காத்தை கவனிக்கிறோம். மறுபடியும் கபாலபதிக்கு வரும். நல்லா மூச்சுக்காத்தை வெளியேற்றுறோம். ஓய்வு, மூச்சுக்காத்தை கவனிக்கும். ஓய்வு, இந்த கபாலபதி நல்லா செய்யறப்போ சக்கர நோய் குணமடைகிறது. கெட்ட காற்று முழுவதுமாக வெளியேற்றப்படுகிறது. நாள் முழுவதும் இந்த பயிற்சி செய்வதனால நமக்கு நல்ல சுறுசுறுப்பு கிடைக்கும். அடுத்ததாக முத்திரை பயிற்சி, சுகாசனம் அல்லது சுஷ்டிகாசனங்களுக்கு வந்துடுறோம். நம்ம செய்ய போறது பிராண முத்திரை. கைகள் துண்டு விரல் மோதிர விரலை தூக்கி வச்சுக்கிறோம். கட்டை விரல் துண்டு விரல் மோதிர விரலை இணைத்து வச்சுக்கிறோம். மற்ற ஆள்காட்டி விரல் நடுவிரலை இணைத்து வச்சுக்கிறோம். பிராண முத்திரை. முதுகுத்தண்டை நேரா வச்சுக்கிறோம். பிராண முத்திரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலையில ஒரு 10 நிமிடம் செய்வதனால் சோர்வை முற்றிலுமாக சரி செய்யக்கூடும். இன்னைக்கு
ஓய்வு. மெதுவா கையில் எடுத்துடுறோம். நல்லா தொடர்ந்து இந்த பிராணமுத்திரை செய்வதனால் நல்ல சோம்பல் ஒழிந்து நல்ல சுறுசுறுப்பு கிடைக்கும். கால்கள் நல்லா நீட்டி வச்சுக்கிறோம், கைகள் ஒழிக்கிறோம். கால் இந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக தியான பயிற்சி. தியான முத்திரை வச்சுக்கிறோம். 4 விரல் செய்து வைக்கிறோம், கட்டை விரல் தனியாக வச்சுக்கிறோம். வலது கை மேல இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறோம். முதுகத்தண்டை நேரம் வச்சுக்கிறோம். நம்ம செய்ய போறது இன்னைக்கு கேசரி முத்திரை வச்சு நம்ம தியானம் செய்ய போறோம். நாக்கம் மடிச்சு மேல வச்சிடறோம். அப்போட நுனியை இந்த உமிழ்நீர் சுரக்கும். உமிழ்நீரை நம்ம அப்படியே நம்ம குடிச்சிடறோம்.
மெதுவா கண்கள் திறந்துக்கிறோம். கைகள் நல்லா குறைச்சிக்கிறோம். உள்ளங்கை நல்லா சூடாகட்டும். அப்படியே உள்ளங்கை கண்கள் வச்சு அப்படியே கீழே மட்டும் வந்துடுறோம். நல்லா இந்த கேசரி முத்திரை வச்சு நம்ம தியானம் செய்யறதுனா நம்மளுக்கு அனைத்து விதமான தொந்தரவுகளும் சரியாகும். தொடர்ந்து ஆசனங்கள் செய்து உடலினை உறுதிப்படுத்துவோம். மூச்சு பயிற்சி தியானம் செய்து மனதனை சீர்படுத்துவோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த திட்டத்தினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து சங்கங்களுக்கும், நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக சூரிய வணக்கம் மற்றும் மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, முத்திரை பயிற்சிகள் அளித்து சிறப்பித்த ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி ஐயா. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். மொபைல் ஏடிஎம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். சோ அதே மாதிரி இந்தியாவிலேயே முதல்ல கேரளால தான் ஃப்ளோட்டிங் ஏடிஎம் அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்களாம். இந்த கான்செப்டை எங்க முதல்ல செட்டப் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாங்கர் ஃபெரி அப்படிங்கிற ஒரு இடத்துல ஸ்டேட் பேங்கால உருவாக்கப்பட்டது தாங்க. இந்த சாப்பிடும் பொழுது தண்ணீர் எப்படி குடிக்கணும்னு பார்க்கலாம். அதாவது சாப்பிடும் பொழுது தண்ணீர் குடிக்கிறது குறைவா இருந்தா ஆரோக்கியம் அதிகம். அதிகமா தண்ணி குடிச்சோம்னா ஆரோக்கியம் கிடையாது. சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் முன்னால தண்ணி குடிக்காம இருந்தா நல்லது. சாப்பிடும் பொழுதும் குறுக்க தண்ணி குடிக்காம இருந்தா நல்லது. சாப்பிட்டு முடிச்சு ஒரு 1/4 மணி நேரம் அரை மணி நேரம் தண்ணி குடிக்காம இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாம் நல்லா கேட்டீங்க. நான் தண்ணியே குடிக்க வேண்டாம்னு சொல்ல, அளவு குறைவா குடிக்கணும். அது என்ன எப்படிங்கிறத பார்க்கலாம். சில பேர் இருக்காங்க, சாப்பிட உட்காரும் பொழுது 1 லிட்டர் தண்ணி எடுத்து கடன்னு ஊத்திட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட ஆரம்பிப்பீங்க. நல்லா இருக்க மாட்டீங்க. ஏன் தெரியுமா? வயிற்றுல சாப்பாட்டு ஜீரணம் பண்றதுக்கு என்சைம்ஸ், இந்த சுரப்பிகள், ஆசிட் எல்லாம் சுரந்திருக்கும். அப்போ ஜீரணம் பண்ண வேண்டிய அந்த ஆசிட் எல்லாம் 1 லிட்டர் தண்ணி ஊத்துன என்ன ஆகும்? அவிஞ்சு போயிரும், நீர்த்து போயிரும், டைல்யூட் ஆயிரும். அதுக்கப்புறம் சாப்பாடு ஜீரணம் ஆகாதுங்க. வாயில் நடக்கும் ஜீரணத்துக்கு காற்று எதிரி, வயிற்றில் நடக்கும் ஜீரணத்துக்கு தண்ணி எதிரி. அதனால இப்போ 2 மணிக்கு சாப்பிட போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1:30 மணிக்கு அப்புறம் தண்ணி குடிக்கிறது நிறுத்துங்களேன். சாப்பாடு அருமையா ஜீரணமாகும். ஏன்னா வயிற்றுக்கு தண்ணி தேவையில்லை ஜீரணம் பண்ணும் பொழுது. அடுத்தது, சாப்பிடும் பொழுது குறுக்க தண்ணி குடிக்க கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, 1 வாய் சாப்பாடு 1 முடக்கு தண்ணி, 1 வாய் சாப்பாடு 1 முடக்கு தண்ணி. சாப்பிட்றதுக்குள்ள டப்பா காலி ஆகி 2 லிட்டரு. அப்படி சாப்பிடக்கூடாதுங்க. ஏன்? இப்ப சாப்பிடும் பொழுது உதட்டு பிரிச்சு சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தோமா? அப்ப அதே மாதிரி சாப்பிடும் பொழுது நாம தண்ணி எடுத்து உள்ள ஊத்தினா என்ன ஆகும்? வாயில சாப்பாடு இருக்கு, அதை ஜீரணம் பண்றது எச்சில், சில என்சைம்ஸ் எல்லாம் ஜீரணம் பண்ணிட்டு இருக்கு. நீங்க தண்ணி எடுத்து உள்ள ஊத்துனீங்கன்னா எச்சில், அந்த என்சைம் எல்லாம் வேலை செய்யாதுங்க, டைலூட் ஆயிருங்க, நீர்த்து போயிருங்க. ஒரு சாப்பாடு ஜீரணம் ஆகாது. எனவே சாப்பிடும் பொழுது, வாயில் சாப்பாடு இருக்கும் பொழுது, மென்னு கொண்டிருக்கும் பொழுது தண்ணீர் குடிக்க கூடாது. ஆடியோ இல்ல, முடிஞ்சிருச்சு. ஏதாவது அவ்வளவுதானே? 2 நிமிஷம் தான் அது. ஓகே, சரி, ஓகே. விரத போடவா? வேணாம். நன்றி நன்றி. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக சிந்தனைகளை அளித்து சிறப்பித்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி. மற்றும் இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக ஒவ்வொரு வியாழக்கிழமையும்
வேதாத்ரி மகரிஷி ஐயாவின் அற்புதமான விளக்கங்களுடன் நமக்கு வாழ்வியல் விளக்கங்களை சிறப்பித்துக் கொடுத்து கொண்டிருக்கும் இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்கள் இன்றும் நமக்கு அற்புதமான விளக்கங்களை அளிக்க கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய வேளையில் நமக்கு இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளம். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளம். குரு வாழ்க. குருவே எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் பஞ்சபூதங்களையும் நவக்கோள்களையும் பிரபஞ்ச அன்னையையும் அனைத்து உயிர்களையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்ளும். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் உள்ளிட்ட அனைத்து குரு மகான்களையும் நன்றியுணர்வோடு வணங்கி அவர்களிடமிருந்து வரக்கூடிய தெய்வீக ஆசிகளை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளும். வாழ்க வளம். வாழ்க வளம். வாழ்க வளம். அருட்தந்தை அவர்கள் இந்த உலகிற்கு கொடுத்த மிக ஒரு அற்புதமான தத்துவம் வாழ்க்கை தத்துவம். அப்ப அந்த வாழ்க்கை தத்துவத்திலே நாம் முதல் பகுதியை நிறைவு செய்திருக்கிறோம். அதாவது தேவைகள் 3 என்ற ஒரு விஷயத்தை நாம நிறைவு குணபாலன் ஐயா, அந்த மியூட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல மியூட்டால்னு ஒரு ஆப்ஷன் இல்லையா? மியூட்டால் கொடுத்து அந்த டிக்கை எடுத்து விட்டுட்டு மியூட்டால் கொடுத்துட்டீங்கன்னா மற்றவங்க மைக் ஓப்பன் ஆகாது ஆட்டோமேட்டிக்கா. கொடுத்துறேங்க. சரி, மியூட்டால் கொடுத்துட்டு கிரீன் கலர்ல ஒரு ஆப்ஷன் டிக் காமிக்கும் அந்த ரவுண்ட்ல. அதை எடுத்து விட்டுட்டு மறுபடியும் மியூட்டால் கொடுக்கணும். ஓகேங்க. வாழ்க வளம். நன்றி நன்றி. சரி, இப்போ தேவைகள் முழுமையா நிறைவு செய்திருக்கிறோம். உடலுக்கான தேவைகள் 3 என்று வைத்துக் கொள்ளலாம். அது உடலுக்காக என்று எடுத்துக்கொண்டாலும் அதுதான் உயிர் மனம் எல்லாவற்றுக்கும் அடிப்படை அப்படிங்கிறத நம்ம புரிந்திருக்கிறோம். அப்போ தேவைன்னா என்ன? புத்தர் ஆசைதான் துன்பத்திற்கு காரணம் என்று சொல்லும் போது அவர் தேவைதான் துன்பத்திற்கு காரணம் என்று சொல்லவில்லை. தேவைகளை நிறைவேற்றும் போதுதான் நம்ம துன்பமற்ற வாழ்க்கையை, உடல் ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்மால பெற முடியும். தேவைகளை நிச்சயமாக நிறைவேற்றியே ஆக வேண்டும், மாற்று கருத்தே இல்லை. தேவைகளை நிறைவேற்றுவதுதான் வாழ்க்கையினுடைய இன்பத்திற்கான அடிப்படை அப்படிங்கிற விதத்துல
நமக்கு 3 தேவை அடிப்படையா நிகழும். பசி தாகத்தால் ஏற்படக்கூடிய தேவை, தட்பவெப்ப மாறுபாடுகளால் ஏற்படக்கூடிய தேவை, கழிவுப்பொருள் உந்துவேகத்தால் ஏற்படக்கூடிய தேவை என்பதை நம்ம தெளிவாக சிந்தித்தோம். இவை அனைத்துமே அளவோடு முறையோடு சரியாக நிறைவு செய்யப்பட வேண்டும். இல்லை என்றால் மனித வாழ்க்கை துன்பத்திற்கு உட்படும். இதுல அளவுக்கும் முறைக்கும் மாறும் போதும் மனித வாழ்க்கை துன்பத்திற்கு உட்படுங்கிறத நம்ம பார்த்தோம். இப்ப இரண்டாவது காப்புக்கள் 3 என்று மகரிஷி அவர்கள் இரண்டாவது 3 தத்துவத்தை விளக்குகிறார்கள். இப்ப காப்புக்கள் 3 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உடலுக்கான தேவையை நிறைவு செய்கிறோம். ஆனா உயிராற்றல் என்று ஒன்று நம்ம உடல்ல இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த உயிராற்றல் இயங்கும் போதுதான் நாம இந்த வாழ்க்கையுடைய நோக்கமாகிய இறை உணர்வை பெறக்கூடிய விஷயத்தையும், நீண்ட நாள் உயிர் வாழக்கூடிய விஷயத்தையும், நம்ம கர்ம வினைகளை எல்லாம் போக்கக்கூடிய தன்மையையும் நம்மால பெற முடியும். ஒரு மனிதன் நீண்ட நாள் உயிர் வாழ வேண்டும் என்பது மிக 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 முக்கியமான ஒரு விஷயம். அதனாலதான் எங்க போனாலும் 100 வருஷம் நல்லா இருக்கணும்ப்பா, தீர்காயுஷ்மான் பவ, தீர்க்க சுமங்கலி பவ என்றெல்லாம் ஏன் வாழ்த்துறாங்க அப்படின்னா, சிரஞ்சீவியா வாழ்ப்பா. ஏன்னா நீங்க நீண்ட நாள் உயிர் வாழ. அப்ப 100 ஆண்டு காலம் 120 ஆண்டு காலம் இயற்கை மனிதனுக்கு எதற்காக கொடுத்திருக்குதுன்னா, நம்முடைய கர்ம வினைகளை எல்லாம் கழித்து தூய்மை பெற்று இறையுணரை பெறுவதற்காக நமக்கு 120 ஆண்டுகள் கொடுக்கப்படும். அதைய நம்ம மகான்கள் 4 பிரிவுகளாக பிரித்து பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்று சொல்லக்கூடிய அளவில் 4 பிரிவுகளாக பிரிச்சிருக்கிறாங்க. பிரம்மச்சரியம்னா திருமணத்திற்கு முன்பு இளமை நோன்பு ஏற்று வித்து சக்தியை செலவு செய்யாமல் அந்த சுய ஒழுக்க கட்டுப்பாட்டோடு ஒரு மனிதன் வாழும்போது அவனுக்கு உடல் ஆரோக்கியம் பரிபூர்ணமாக, மன அமைதியில உச்சநிலையோடு, கல்வியில வாழ்வதற்கான கல்வியை பெறுவதிலே உயர்ந்த நிலையோடு அவன் கற்றுக்கொள்ளக்கூடிய காலத்தை பிரம்மச்சரியம் என்று முதல் நிலையிலும், அதை கற்ற அடுத்த நிலையில அவன் செயல்படுத்துவதற்கான கிரகஸ்தம் இல்லறம் ஏற்று குடும்பம் நடத்தக்கூடிய நிலையை 2ஆம் நிலையிலும், குடும்பத்தெல்லாம் நடத்தி முடிச்சாச்சு, ஒரு 50 வருடம் ஆயிடுச்சு அப்படின்னா, சரி அப்ப நம்ம 120 எடுக்காம 100ஆ கணக்கு வச்சு, முதல்ல 25 வருஷம் பிரம்மச்சரியம், அடுத்து 25 வருஷம் கிரகஸ்தம், இல்லறம் ஏற்று குடும்பம் ஏற்று அறநெறியில ஈடுபட்டு முறையாக செல்வத்தை ஈட்டி தானும் தூய்த்து பிறருக்கும் தூய்க்கக்கூடிய அளவில கொடுத்து வாழக்கூடிய நிலை இல்லறம். 50 ஆண்டுகள் ஆயிடுச்சா, குழந்தைகளுக்கு 25 வயசு ஆயிருக்கும். அப்ப அவன் பொருளீட்டருக்கு வந்திருப்பான். அதுக்கு அடுத்து என்ன பண்ணிடணும், நாம பொருளீட்டுற வேலையை விட்டு போட்டு வானப்பிரஸ்தம் என்று சொல்லக்கூடிய இந்த தியான முறைகளிலே ஆழமாக ஈடுபடுவதற்கான ஒரு சூழலை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது அகத்தவத்தில் நாம் உயர்வதற்கான ஒரு சூழல். அந்த 25 ஆண்டுகள் நாம் பெறக்கூடிய அந்த தேர்ச்சியில நிறைவான 25 ஆண்டு காலம் சந்நியாசம் என்ற அளவிலே நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் சொன்னார். அப்ப 100 ஆண்டு காலம் ஒரு மனிதன் வாழும்போதுதான் அவன் பல்வேறு பிறவியில பெற்ற பதிவுகளை கழித்து தூய்மை பெற முடியும். சரி, அப்ப நீண்ட நாள் வாழ்றதுக்கான நோக்கம், இந்த பூமியில ரொம்ப நாள் இருந்து என்ன பண்ண போறோம்? அதே சாப்பாடு தான், அதே சாம்பார் தான், சரிங்களா? அதே இட்லி தான், அதே சட்னி தான் 100 வருஷத்துக்கு. அப்போ அதுக்காக நம்ம இங்க இல்ல. நம்ம கர்மாவை கழிப்பதற்காக 100 வருஷம் நம்ம வாழணும். 100 வருஷம் நீங்க சும்மா வாழ்ந்தாலே கர்மா மேக்சிமம் கழிஞ்சு போயிடும். நீங்க யோகா, தியானம் இதெல்லாம் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு மனுஷன் 100 வருஷம் வாழ்ந்தாலே அவன் பற்றற்ற நிலைக்கு வந்துருவான். நீங்க கவனிச்சு பாருங்க. இப்ப நமக்கு சாப்பிட்றதுல லட்டு கூட இருக்கிறதுல பிரியம் நீங்க தாத்தாவானதுக்கு அப்புறம் இருக்காது. ஏன்னா 100 வருஷமா லட்டை தின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு, இவ்வளவுதான்டா வாழ்க்கை. புரியுது இல்லைங்களா? அதுக்கு
அப்புறம் யாருக்கும் துன்பம் கொடுக்காத ஒரு தன்மை வந்துடும், போதுங்கிற மனோநிலை வந்துடும். அப்போ அதெல்லாம் வர்றதுக்கு நீங்க 100 வருஷம் வாழணும். அப்ப நீண்ட நாள் உயிர் வாழ்றது அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய மிக முக்கியமான ஒரு அடிப்படையான ஒரு தேவை. அதனாலதான் மகரிஷி அவங்க சங்கல்பத்துல முதல் சங்கல்பம் உடல் நலம்னு வச்சிருப்பாங்க, 2வது சங்கல்பம் நீலாயுள்னு வச்சிருப்பாங்க. உடல் ஆரோக்கியம் மட்டும் இருந்தா போதாது, நீண்ட ஆயுளும் நிச்சயமா ஒரு மனுஷனுக்கு வேணும். இப்ப உடல் நலமும் நீண்ட ஆயுளும் இருந்தா மட்டும்தான் அவன் நிறைவான செல்வத்தோடு வாழ முடியும். இந்த 3ம் இருந்தாதான் அவன் பிறருக்கு நன்மை செய்து உயர்ந்த புகழை பெற முடியும். இந்த 4 இருந்தா தான் அவன் மெய்ஞானத்தை அடைய முடியும், இறைவனை உணர முடியும். சரி, அந்த விதத்துல உயிராற்றல் நம்ம உடம்புல தங்கி இருக்கணும். உயிர் போயிருச்சுன்னா இந்த பிறவி எடுத்த நோக்கம் வீணா போயிடும். பிறவி நோக்கத்தை அடையறதுக்கு முன்னாடி உயிர் போனா, நீங்க எந்த வயசுல உயிர் போனாலும் ஒண்ணுதான். சரிங்களா? பிறவினுடைய நோக்கம் அடையாம வீணாக உயிர் போகக்கூடாது. அப்ப பிறவி நோக்கத்தை அடையிறதுக்கு உயிரை தக்க வைத்துக் கொள்ளணும்னா உயிர் 3 விதத்துல நம்மளை விட்டு வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உயிர் 3 விதத்தில் நம்மை விட்டு வெளியே போறதுக்கு வாய்ப்பு. அதுல முதல் விஷயம், இயற்கை சீற்றத்தால் நம்ம உயிருக்கு பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு. இயற்கை சீற்றம்னா என்ன? இயற்கை சீற்றம்னா இந்த வெள்ளம், சுனாமி, நிலநடுக்கம், புயல், இன்னும் வறட்சி, பஞ்சம், சரிங்களா? இப்படி எல்லாம் கேள்விப்படுறோம்ல. ஒரு எரிமலையுடைய வெடிப்பினால ஒரு கிராமம் பாதிக்கப்பட்டது, அதெல்லாமே இயற்கை சீற்றத்தால ஏற்படக்கூடிய பாதிப்புகள். அப்போ இந்த நாம் வாழக்கூடிய இயற்கையால நமக்கு சில நேரங்கள்ல நம்முடைய உயிர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. அப்ப அந்த சூழல்ல நாம நம்ம உயிரை காத்து கொள்ள வேண்டும். அப்ப அதற்கு தகுந்த மாதிரியான வாழ்வு நிலையை நாம் அமைத்துக் கொள்ளணும். இப்ப ஜப்பான் பாத்தீங்கன்னா, ஜப்பான்ல எப்ப வேணா எரிமலை வெடிக்கும், சுத்தி சுத்தி எரிமலையா இருக்குமா, சரிங்களா? அப்ப அவங்க அந்த வீடுகள் அமைப்பதை நம்மள மாதிரியான வீடுகளாக அவங்க அமைக்கிறது இல்லை. பல இடங்கள்ல அவங்க மரத்தால் ஆன வீடுகள், அந்த வீடுகளை நகர்த்தக்கூடிய அளவுல, மூவ் பண்ணக்கூடிய அளவுல வாகனம் போல இந்த வீடுகளை அவங்க அமைத்திருக்கிறாங்க. அப்போ அது இந்த இயற்கை சீற்றத்திலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அமைக்கலாம். இப்படி நாம இயற்கை சீற்றத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு சூழலை நாம் அமைத்துக் கொள்ளலாம். இரண்டாவது, வேற்றுயிர் பகை என்று ஒரு விஷயம். அதாவது நம்ம உயிரை தவிர மற்ற எல்லா உயிரும் வேற்றுயிர் தான். அது மனித உயிரா இருந்தாலும் சரி, பிற விலங்கினங்கள் எதுவா இருந்தாலும் சரி. அப்ப இந்த பிற உயிர்களுடைய தாக்கத்தால நம்மள உடல்ல இருந்து உயிர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? அது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். பாம்பு கடித்து இறந்து விட்டார், ஏன் ஒரு கொசு கடிச்சு இறந்துட்டாருன்னு கூட நீங்க கேள்விப்படலாம். கொசு கடிச்சா ஒரு விதமான காய்ச்சல் நமக்கு பரவி அதன் மூலமாக உயிரிழப்பு வந்தது தெரியும் நமக்கு. இப்போ கொரோனா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். அது ஒரு உயிர் தான். அந்த வேற்றுயிரினுடைய தாக்கத்தினால நமக்கு உயிர் போவதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்ப அந்த வேற்றுயிர் பகையிலிருந்து நம்மை காத்து கொள்ளணும். அப்ப அதற்கான வாழ்விடத்தை நம்ம சரியாக அமைத்துக் கொள்ளணும். வாழ்விடம் சரியாக அமையும் போது ஓரளவுக்கு வேற்றுயிர் பகையிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இப்போ கொசுனால நமக்கு பல நோய்கள் உற்பத்தி ஆகிறது நமக்கு நல்லா தெரியும். அப்ப அதற்கான சூழல், கொசு இல்லாத மாதிரியான ஒரு தன்மை, நம்முடைய வாழ்விடத்திலே ஒரு தூய்மை அல்லது கொசுவலை கட்டி கொள்வது, சரிங்களா? இன்னும் விஷ ஜந்துக்கள் வராத அளவிற்கான நம்மளுடைய சூழலை நாம் அமைத்துக் கொள்வது, இன்னும் நம்ம உடலை நாம தூய்மையாக வைத்துக் கொள்வது,
பயிற்சிகளை செய்து உடல் ஆற்றலை பெருக்கிக் கொள்வது, நோய் எதிர்ப்பு ஆற்றலை பெருக்கிக் கொள்வது, இதெல்லாமே இந்த வேற்றுயிர் பகையிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பாக நாம வைத்துக் கொள்ளலாம். மூன்றாவது காப்புக்கான நிலைப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் எந்த விதத்துல நம்ம உயிர் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, தற்செயல் விபத்து, சரிங்களா, திடீர் ஆக்சிடென்ட்ஸ், இதன் மூலமாக நம்ம உடல்ல இருந்து உயிர் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அப்ப ஆக்சிடென்ட்ஸ் வந்து தற்செயலாக நடக்கக்கூடியது. எதுவுமே அது திட்டமிடப்படாமல் திடீரென்று நடக்கக்கூடியதாக அந்த துன்பங்கள் இருக்கிறது. சரிங்களா? அப்ப அதிலிருந்து விடுபடுவதற்காக நாம முடிந்த வரைக்கும் முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம். சரிங்களா? தற்செயல் விபத்தாக இருந்தாலும் நம்ம முடிந்த வரைக்கும் அதுல முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம். அதற்கு தான் மகரிஷி அவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, அருள் காப்பு என்ற ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க. அதாவது மனித வாழ்க்கை துன்பம் இல்லாமலும் தடை இல்லாமலும் தொடர்ந்து நம்ம கொண்டு செல்லணும்னா நமக்கு இந்த 3 விதத்திலையும் பாதுகாப்பு மிக மிக அவசியம். பாதுகாப்பு அப்படிங்கிறது, நான் உங்களுக்கு அந்த அருள் காப்புங்கிறதுக்கு இன்னும் விளக்கம் கொடுத்தனான்னு தெரியல இந்த பேட்ச்ல. அருள் காப்பு அப்படிங்கிறது மிக மிக ஒரு முக்கியமான விஷயம் மனிதனுக்கு பாதுகாப்பு. ஏன்னா இந்த உயிர்கள் எல்லாவற்றுக்குமே நமக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு பராமரிப்பு அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கணும் இல்லையா? பாதுகாப்பு இல்லைன்னா நமக்கு துன்பம் ஏற்படலாம். அந்த துன்பம் பெருகுச்சுன்னா வாழ்க்கையே முடிஞ்சிடும். சரிங்களா? அப்ப இந்த இயற்கை நிகழ்ச்சிகளான பூகம்பம், எரிமலை, வெள்ளம், கடும் வெயில் கூட இயற்கையினுடைய சீற்றம் தான். வெயில கூட போன தடவை நிறைய உயிரிழப்பை நம்ம சந்தித்தோம். கடும் குளிரும் சில நேரத்துல உயிரிழப்பை ஏற்படுத்துது. சரிங்களா? அப்போ நான் சொன்னது போல ஒரு சுனாமி வருகிறது, ஒரு நிலச்சரிவு, ஒரு பனி மலையினுடைய சரிவு. சரிங்களா? அப்ப இவற்றிலிருந்து நாம வந்து காப்பு கிடைக்கணும், நமக்கு பாதுகாப்பை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும். இரண்டாவது வேற்றுயிர் பகைங்கிறத நம்ம சிந்தித்தோம். உணவு மற்றும் அந்த பாதுகாப்பு காரணமாக மனிதனுக்கு பிற உயிர்களிடமும் பிற மனிதர்களிடமும் பகை ஏற்படும். ஆமா, சரியானுங்களா? 2 உயிர்கள் உணவுக்காக போராடுறத நீங்க பார்க்கலாம் இல்லையா? புலி, மான், இதெல்லாம் வேற்றுயிர் பகைதான். இது வந்து மனிதனுக்கு மட்டுமல்ல, எல்லா உயிர்களுக்கும் பொதுவானதுன்னு நம்ம வந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். முதல் 6 தத்துவங்கள் எல்லா உயிர்களுக்கும் பொதுவான தத்துவங்கள். ஆடு, மாடு, நாய், கோழி, பன்றி எல்லாத்துக்கும் இந்த தத்துவம் பொருந்தும். அதுவும் பசிதாகத்தை தீர்த்துக்கணும், தட்பவெப்ப மாறுதலை சமன் செய்து கொள்ளணும், கழிவுப் பொருள் உந்து வேகத்தை நிறைவேற்றிக் கொள்ளணும், இயற்கை சீற்றத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளணும், வேற்றுயிர் பகையிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளணும், தற்செயல் விபத்துகளிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளணும். இந்த 6 எல்லா உயிர்களுக்கும் பொது. அதனால உணவுக்காகவும் பாதுகாப்பு காரணமாகவும் மனுஷனுக்கு மற்ற உயிர்களிடமிருந்தோ அல்லது மற்ற மனுஷங்களிடமிருந்தோ பகை ஏற்படும். வேறு சில காரணங்களும் கூட மனிதர்களுக்கு இடையே பகையை ஏற்படுத்துகிறது. இன்னைக்கு ஒரு பணம், ஒரு பொருள், ஒரு போர், ஒரு பேராசை, இதெல்லாமே மனிதர்களுக்கு இடையே கூட பல்வேறு விதமான பகையை ஏற்படுத்துகிறது. அதனாலதான் நான் சொன்னேன், வேற்றுயிர் பகை அப்படி என்று சொல்லும் போது அது மற்ற உயிர்கள் என்றால் ஆடு, மாடு, பாம்பு, தேளு அது மட்டும் கிடையாது. மனுஷனும் அடுத்த உயிர் தான். இப்ப மற்ற
அறிவு உயிரினங்களை விட மனிதனுக்கு இழைக்கக்கூடிய தீங்கு தான் அதிகம். நிறைய கொலை செய்யறான். குறிப்பாக இந்த போர்கள் பாருங்க, லட்சக்கணக்கான மக்களை சர்வ சாதாரணமாக கொண்டு குடிக்கக்கூடிய ஒரு கொடும் செயல்தான் போர், இல்லையா? யோசித்து பாருங்க. அது என்ன? அது வேற்றுயிர் பகையால் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம்தான். அந்த நாட்டின் மேல இந்த நாட்டுக்கு இருக்கிற ஒரு வஞ்சமோ, ஒரு காழ்ப்புணர்ச்சியோ, ஒரு கோபமோ, ஒரு பகை உணர்வோ என்ன பண்ணுது? இன்னைக்கும் இந்த பூமியில மக்கள் அந்த போரால துன்பப்பட்டு செத்துட்டு இருக்காங்க. 1,00,000 பேர் இன்னைக்கு செத்தாங்க அன்னைக்கு, இல்லையா? அப்ப இதன் மூலமாக நம்ம உயிர் போகாததுக்கான ஒரு தன்மையை நாம பெறணும். அப்ப அவற்றிலிருந்து நமக்கு நிச்சயமாக ஒரு பாதுகாப்பு தேவை. தற்செயல் விபத்து அப்படிங்கிறது, ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது, நாம் ஒரு திட்டமிட்ட செயலை செய்யும் போது அதுக்குள்ள இன்னொருத்த அவனுடைய செயலை இணைச்சிருவான், இல்லையா? நம்மளுடைய திட்டமிட்ட செயலுக்கு நடுவுல மற்றவங்களோட திட்டமிட்ட செயல்களும் சரிதானுங்களா இயற்கையாக இணைந்து விடக்கூடிய தன்மை தான் இந்த தற்செயல் விபத்து. அப்ப அந்த ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும்போது ஒருத்தருடைய மொத்த வாழ்க்கையுமே மாற்றி அமைக்கப்பட்டு விடும். என் உயிரே பல நேரங்கள்ல போயிருது, நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப இந்த 3 விதத்திலையும் நாம காப்பு பெறணும். அப்ப அதற்கு மகரிஷி அவங்க என்ன பண்றாங்க? அருள் காப்பு என்ற ஒரு விஷயத்தை நமக்கு மிக தெளிவாக விளக்கி கொடுக்கிறாங்க. மகரிஷி அவங்க பயிற்சி எடுத்தவங்க எல்லாருக்கும் தெரியும். அவங்க எத்தனை நாள் பயிற்சி எடுத்து ஆயிருந்தாலும் அவங்க பயிற்சிகளை செய்யறாங்களோ இல்லையோ, இந்த அருள் காப்பை நல்லா பயன்படுத்துவாங்க. இந்த அருள் காப்பு அப்படிங்கிறது இறை சக்தியை இறை ஆற்றலை நமக்கு பாதுகாப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பேர் தான் அருள் காப்பு என்று பெயர். நீங்க யூடியூப்ல, நெட்ல எல்லாம் போட்டீங்கன்னா, கூகுள்ல எல்லாம் போட்டீங்கன்னா அருள் காப்புன்னு போட்டா மகரிஷி அவங்களுடைய அருள் காப்பு அந்த ஃபார்மேட் அப்படியே கிடைக்கும். அதை நீங்க எடுத்து மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ளலாம். அப்ப இறை ஆற்றலுக்கு அருள் என்று ஒரு பேர் இருக்கு. இறை ஆற்றலுக்கு அருள் என்று ஒரு பேர் இருக்குது. அதனாலதான் கோவில்ல அம்மன் அருள் பெற வாருங்கள், முருகன் அருள் பெற வாருங்கள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்ப முருகன்ல இருந்து வரக்கூடிய ஆற்றலுக்கு பேர் அருள் என்று பெயர். அப்ப இறைவனிடமிருந்து வரக்கூடிய ஆற்றலுக்கு அருள் என்று பெயர். அப்ப அந்த அருளை கொண்டு நமக்கு ஒரு காப்பை அமைத்துக் கொள்கிறோம். சரிங்களா? பாதுகாப்பு வேணும். அப்ப அந்த அருள் காப்பு தான் அருட்பேராற்றல். அருள் என்கின்ற அந்த பேராற்றல். நான் அதுக்கு விளக்கம் கொடுக்காதுன்னா ஆல்ரெடி கொடுத்துருந்தேன்னா சொல்லுங்க. இந்த விளக்கம் கொடுக்காம விட்டுருந்தேன்னா நான் அடுத்த வகுப்புல அதை பத்தி உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். சரிங்களா? அருள் என்பது இறை சக்தி. அப்ப அந்த இறை சக்தியை நாம கூப்பிட்டு நமக்கு பாதுகாப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய அடிப்படை கடமை. அப்ப அந்த இறை ஆற்றலை நமக்கு பாதுகாப்பாக அமைத்துக் கொண்டோமானால் அதுக்கு மிஞ்சி ஒரு சக்தி நம்மை துன்பப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? இறையாற்றலை மீறி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்ப அந்த இறையாற்றலை நமக்கு காப்பாக அமைத்துக் கொள்றது அருள் காப்பு. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அப்படிங்கிறது தான் அருள் காப்பினுடைய சொற்றொடர். அதை நீங்க புரிதலோட சொல்லணும். இப்ப இங்க உள்ள இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஹேண்ட் ரைஸ் பண்ண தெரியுங்களா? எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எவ்வளவு பேர் ஹேண்ட் ரைஸ் பண்றீங்கன்னு பாக்குறேன். உங்க மொபைல் போனை ஸ்கிரீனை டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா கீழே ஒரு முகம் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு, ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு ஃபேஸ்ல சிரிக்கிற மாதிரி. அதை தொட்டீங்கன்னா மேல ரைஸ் ஹேண்ட் அப்படின்னு ஆப்ஷன் வரும். வெரி குட். 12, 13, 14, 15, 16 எல்லாருமே இதை தெரிஞ்சு வச்சுக்கணும்.
ஏன்னா நீங்க யாராவது பேசணும் அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணி சொன்னீங்கன்னா உங்க மைக்கை மியூட் பண்ணி ஓபன் பண்ணி விடுவாங்க, நீங்க பேச முடியும். 17 பேர் வச்சீங்க, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, நிறைய பேர் இருக்கீங்க. உங்க போனை ஸ்கிரீனை டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா கீழே நிறைய ஆப்ஷன் காமிக்கும், மைக்கு, வீடியோ, இப்படி ஆப்ஷன் காமிக்கும். அதுல 5ஆவதா பாருங்க ஒரு முகம் மாதிரி இருக்கும், சரியாங்களா? ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை தொட்டீங்கன்னா மேல ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதையும் தொடரும். ரியாக்ஷன் தொட்டு ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் தொட்டீங்கன்னா உங்க ஹேண்ட் ரைஸ் ஆகும். ஓகே, வெரி குட். 22 பேர், 23 பேர். சரி, போதும். சரி, டன். இப்ப இந்த 23 பேர்ல நான் லேப்டாப்ல இருக்கிறேன், இப்படி எடுக்கிறது. ஓகே, குணபாலன் ஐயா, உங்க ஸ்கிரீனை முன்னாடி இந்த 25 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணதா காமிக்கிங்கய்யா. அதை தொட்டு ஹேண்ட்ஸ் டவுன் ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்லா ஹேண்ட்ஸும் டவுன் ஆயிடும். ஓகே ஓகே. ஸ்கிரீன்ல, ஃப்ரண்ட் ஸ்கிரீன்ல உங்களுக்கு மட்டும் டவுன் பண்ணக்கூடாது. ஒரு ஆப்ஷன் காமிக்கும் பாருங்க, ஹேண்ட்ஸ் டவுன் ஆல் அப்படின்னு காமிக்கும். ஸ்கிரீன்ல ஃப்ரண்ட்லயே காமிக்கும். சரி, நீங்க ஹேண்ட்ஸ் அப் பண்ணவங்க எல்லாரும் நீங்களே ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணுங்க. நீங்க ஹேண்ட்ஸ் அப் பண்ணவங்க நீங்க அதே அதே இடத்துல போனீங்கன்னா ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிக்கலாம். சிம்பிள். வெரி குட், வெரி குட். அதே ரியாக்ஷன்ஸ் போனீங்கன்னா அதே ஹேண்ட்ஸ் டவுன் இருக்கும், அந்த ஆப்ஷன் தொட்டுங்க. சூப்பர், பரவாயில்ல, ஒரு விஷயம் நல்லா கத்துக்கிறீங்க. ரைட். ஓகே, இப்ப எல்லாருமே ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிட்டோம். இதுல இந்த அருள் காப்பு அப்படிங்கிறதுக்கு எனக்கு தெளிவான விளக்கம் தெரியுங்கய்யா, நான் அதை பயன்படுத்திட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க எவ்வளவு பேர்? பயன்படுத்துறது கூட விட்டுருங்க, எனக்கு அதை பத்தி தெளிவான விளக்கம் தெரியும் அப்படின்னு சொல்றவங்க எவ்வளவு பேர்? ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி மிக்க ஒரு மந்திரம், சாதாரண விஷயம் அல்ல அருள் காப்பு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம், அப்ப அதை பத்தி சொல்லல. சரி, நம்ம அப்ப அடுத்த வாரம் இந்த காப்புக்கள் 3ல மிக முக்கியமாக அந்த அருள் காப்பு நமக்கு மகரிஷி அவங்க கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? அதை பற்றிய விளக்கத்தை நம்ம அடுத்த வகுப்புல உங்களுக்கு தெளிவாக விளக்கி சொல்றேன். அந்த இறை ஆற்றலை எப்படி நமக்கு பாதுகாப்பாக அமைத்துக் கொள்ள முடியும், எப்படி நம்ம குடும்பத்திற்கு பாதுகாப்பாக, நம்ம குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக அமைத்துக் கொள்ள முடியும், அந்த அருள் காப்பை நீங்க உலகத்துல யார் எங்க எந்த துன்பத்தில் இருந்தாலும் நீங்க எப்படி அனுப்பி அவர்களுடைய துன்பத்திலிருந்து எப்படி அவங்கள பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் வித் ஹீலிங் டெக்னிக்கோட மகரிஷி கொடுத்துருக்காங்க. அதை நீங்க பயன்படுத்தும் போது இந்த பிரபஞ்சத்துல எந்த நெகட்டிவ் சக்தியும் உங்களை தொட முடியாது. இந்த செய்வன வைக்கிறது, தீவன வைக்கிறது, அது இது நல்லா சொல்றாங்க இல்லையா? எல்லாவற்றிலிருந்தும் உங்களை பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் அந்த அருள் காப்புக்கு இருக்குது. கெட்ட சக்திகள்ல இருந்து பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் எல்லாமே அந்த அருள் காப்புக்கு இருக்குது. எப்பவுமே இறையாற்றல் உங்களுக்கு பாதுகாப்பாக துணையாக நின்று உங்களை வழிநடத்தக்கூடிய தன்மை அந்த அருள் காப்புக்கு இருக்குது. அப்ப அந்த இறை ஆற்றலை எப்படி நமக்கு பாதுகாப்பாக அமைக்கிறது அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை நாம அடுத்த வகுப்புல சிந்திப்போம், சரிங்களா? அப்போ ஒரு மனிதன் துன்பமின்றி மகிழ்ச்சியாக வாழணும், அதான நோக்கம், அதான் வாழ்க்கையினுடைய நோக்கம். அப்படி வாழும்போதுதான் அவன் வந்த நோக்கத்தை அடைய முடியும். அப்ப அதற்கு 6 தத்துவங்களை நம்ம நிறைவு செய்துட்டோம், சரிங்களா? தேவைகள் 3 வார தெளிவாக சிந்தித்திருக்கிறோம். அதன்படி நம்ம செயல்படுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் காப்புக்கள் 3 நாம சிந்தித்திருக்கிறோம், சரிங்களா? அடுத்த வாரம் அருள் காப்புக்கான விளக்கத்தை நம்ம கொடுத்துட்டு அதற்கு அடுத்த ஒரு 3 இருக்கு பாத்தீங்களா, அதுதாங்க ரொம்ப 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 ஒரு கோடி மடங்கு முக்கியம். இந்த 3 தெரியாதனாலதான் இன்னைக்கு மனித சமுதாயத்துல அத்தனை துன்பமும் நடந்துட்டு இருக்கு, சரிங்களா? அந்த 3வது 3 அப்படிங்கிறது தான் அறநெறிகள்
அப்படின்னு இந்த உலக மதம் அத்தனை ஞானிகளும் நமக்கு போதிக்கக்கூடிய விஷயம். அதை 3 விஷயத்துல மகரிஷி இறுக்கி சுருக்கி வச்சுட்டாங்க. அதை நான் உங்களுக்கு அரை மணி நேரத்துல ஒவ்வொன்றையும் எடுக்க முடியாது. ஒவ்வொன்றுக்கும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தேவைப்படும். அதனால முடிஞ்ச வரைக்கும் அதை டெப்தா பார்த்துருவோம். அறநெறிகள் 3 தான் மனிதனுக்கு முழுமையான ஒரு தேவையாக இருக்கிறது. சரிங்களா? அப்ப அதை பற்றி விளக்கம் நம்ம அதற்கு அடுத்தடுத்த வாரங்கள்ல சிந்திப்போம். சரி, மிக்க மகிழ்ச்சி. இந்த அளவோட நாம் இந்த உரையை நம்ம நிறைவு செய்து கொள்வோம். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலுடைய கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், இயற்புகள், விஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு இந்த வாய்ப்பை வழங்கிய ஐயா அவர்களுக்கும் அனைத்து இறை அன்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிறைவு செய்து கொள்வோம். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய யோகா தின நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு உலக யோகா தினம். சிறப்பாக 10ஆம் ஆண்டு நம்ம கொண்டாட இருக்கிறோம். எல்லாருமே சிறப்பாக அந்த யோக பயிற்சி செய்து கொண்டிருக்கிறோம். நாளைக்கு யாராவது சில பயிற்சிகள் ஏதாவது விடுபட்டு இருந்தா கூட நாளை முதல் கொண்டு நம்ம சிறப்பா செய்யணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கொள்வோம். இன்னும் நமக்கு தெரிந்த அன்பர்களுக்கும் இதை பற்றி விஷயத்தை சொல்லி அவங்களுக்கு நம்ம காலை சக்கரம் டெய்லியும் காலையில 5:30 to 6:00 நடக்குது. நாளைக்கு அவங்களும் யோகா தினத்துக்காக சிறப்பான நிகழ்ச்சிகள் பண்ணுவாங்க. நாளையிலிருந்தாவது நாம ஒரு உடற்பயிற்சி நீங்க ரெகுலரா பண்ணாம இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நம்ம வர்றப்ப பண்றோம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்றோம், அல்லது வாரத்துல 2 நாள் பண்றோம், அப்படி ஏதாவது இருக்குதுன்னா நாளை முதல் கொண்டு நம்ம தொடர்ந்து பண்ணணும்னு ஒரு சங்கல்பம் எடுத்து பண்றதுக்கு ஆரம்பிக்கலாம். அதே போல தியானம் நம்ம பண்ணாம ஏதாவது இருக்கிறோம் அப்படின்னா நாளை முதல் கொண்டு குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது 10 நிமிஷமாவது நான் தியானம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம ஏற்படுத்தலாம். அப்படி நாளைக்கு ஒரு புனிதமான நாள். இந்த உலக இயற்கை அமைப்புல மிக நீண்ட நாளாக இருக்கக்கூடிய நாள் தான் நாளைக்கு. அதனால இந்த நாளைய தினத்தை, உலக யோகா தினத்தை நம்ம சிறப்பாக நம்ம யோகா பயிற்சிகள்ல காலை சக்கரத்தில் கொண்டாடுங்க. உங்களுக்கு தெரிந்த அன்பர்களையும் வர வச்சு இந்த மாதிரி சொல்லணும். நீங்க தான் சொல்லணும், நாளைக்கு உலக யோகா தினம், இந்த மாதிரி ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இருக்கு, வந்து கலந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாளையிலிருந்து அவங்க தொடங்குறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம். சரிங்களா? சரி, மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு பல்வேறு கருத்துக்களையும் பல்வேறு சிந்தனைகளையும் தெளிவாகவும் சிறப்பாகவும் வடிவமைத்து கொடுத்து சிறப்பித்துக் கொடுத்த இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதனை அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க ஐயா. ஐயா சொன்னது போல் பாத்தீங்கன்னா நாளைக்கு யோகா தினம். நாம தொடர்ச்சியா 2 வருட காலங்கள் இந்த யோகா பயிற்சியை நம்ம அந்த காலச்சக்கரம் நிகழ்வு தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம், கற்றுட்டு இருக்கோம். ஐயா சொன்ன மாதிரி மற்றவர்களுக்கு அது உணர்வுகள் தெரியுதோ இல்லையோ, நம்ம அந்த விஷயத்தை அனைவருக்கும் எடுத்து சொல்லி நாளைய தினத்தை நாம் கொண்டாடி மற்றவர்களையும் சிறப்பிக்க நாம் இந்த நிகழ்வை அனைவரும் கையில் எடுத்து ஒரு நல்ல ஒரு நிகழ்வை ஏற்படுத்த வேண்டும் என்று ஐயா சிறப்பா சொல்லியிருக்காங்க. அதனால இந்த குழுல உள்ளவங்க எல்லாருமே நாளைய யோகா தினத்தை நாமும் கொண்டாடி மற்றவர்களையும் இந்த நிகழ்வை சிறப்பாக கொண்டாட வைக்க வேண்டும் என்று அனைவரையும் இந்த நிகழ்வுல காலச்சக்கரம் நிகழ்வுங்கிறது கிடையாது, மற்ற எந்த நிகழ்வு யோகா சம்பந்தமான அனைத்து நிகழ்வுகளையும் அனைவரையும் பங்கு பெற செய்து நாமும் அதில் ஒரு பங்குதாரர்களாக இருந்து சிறப்பிக்க வேண்டும் என்று அனைவரையும் இந்த நேரத்திலே அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. மற்றும் ரோட்டரி மாவட்டம் ஜோன் 16 உதவியாளர் ரோட்டரியன் ரூபி பாஸ்கர் அவர்கள் இந்த நிகழ்வுகளை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம் சார். நான் இன்னைக்குதான் கலந்துக்கிட்டேன், நல்லா இருக்கு. நாளைக்கு இந்த யோகா தினத்தை முன்னிட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட சங்கத்தில் எங்களுடைய ஜோனில் சொல்லி நாளைக்கு
நிறைய பேரை கலந்ததுக்கு ஏற்பாடு பண்ணுவேன். இது தொடர்ச்சியாக கலந்துக்கணும்னு ஆவலா இருக்கேன். மிக்க நன்றி சார். நன்றி சார். சிறப்பான வாழ்த்துக்கள் கூறி சிறப்பித்த ரூபி பாஸ்கர் சார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். மற்றும் இந்த தொடர் நிகழ்வுகளை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் சங்கத்திற்கும் மற்றும் இன்று நம்முடைய பட்டணங்களை அளித்து சிறப்பித்த ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கும் இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டது இறை சாதனை மன்றத்தின் இணைவதன் ஐயா அவர்களுக்கு மற்றும் தொடர்ந்து இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலைகளிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வில் துணை நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லது நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி வணக்கம். மற்றும் நாளைய நிகழ்வு நமக்கு உலக யோகா தினத்தை குறித்த சிறப்பா இருக்கும். இந்த நிகழ்வுல மற்றவர்களையும் அந்த அனைவரும் பங்கு பெற செய்து காலைச்சக்கர நிகழ்வில் நீங்களும் சரி உங்களை சார்ந்த அனைவரையும் பங்கு பெற செய்து சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் ஐயா சொன்னது போல் உலக யோகா தினம் ஒரு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இது இன்னைக்கு யாரும் ஓரளவு கடைபிடித்தாலும் மற்றவர்களுக்கும் நாம் தெரியப்படுத்தி அவர்களையும் இந்த நிகழ்வுகளை கடைபிடித்து அவர்களையும் இந்த தினத்தை கொண்டாட வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவரும் இதற்கான ஒரு முயற்சியை எடுத்து நாளைய தினத்தில் அனைவரையும் பங்கு பெற செய்து சிறப்பிக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. இன்றைக்கு பயிற்சி கொடுத்த ஆசான்களுக்கும் குணபாலன் ஐயர் நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவிப்படுத்திக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். இன்றைய வகுப்பு மிக அருமைங்க ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, குழுவில் உள்ள அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன்.